மச்சான் உனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சு. இந்த ஹைனஸை விட உங்கள் கிளாசிக் 350 எந்த விதத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ ராயல் என்ஃபீல்ட் பக்கத்தில் நின்னாலே கெத்து ப்ரோ. இப்படியே பக்கத்தில் நின்றுப்பாங்க போல இருக்கு. ப்ரோ ராயல் என்ஃபீல்ட் பேரை சொன்னாலே கெத்து ப்ரோ. அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸாக மைலேஜ் யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் இங்கேயோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கா. தனியாகவே வாழ விட மாட்டாங்க உள்ளாவுக்கு. ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸா மைலேஜா இல்லை வந்து இன்ஜினோட ரிலையபிலிட்டியா எதில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கமெண்ட் பண்ணுங்க. மச்சான் என்ன ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். செம்மையா இருக்கு வண்டி சவுண்டு. ஆஹா மச்சான் ஹோண்டா ஹைனஸ் சிபி 350 வாங்க போறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்த வண்டியோட மைலேஜ் என்ன, இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இந்த வண்டியோட ஈகோ மோட் வந்து எந்தெந்த ஸ்பீட்ல எப்பப்போ வருது, அப்புறம் இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரோட டாப் ஸ்பீடு, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட 0 to 100, 100 to 0 பிரேக்கிங் டெஸ்ட் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மச்சான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய பைக் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட்ல ஓட்டுற வண்டி கிடையாதுங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் நான் செக் பண்ண வரைக்கும் 130 தான் வண்டி போச்சு. ஆனா இந்த வண்டி வந்து ஒரு பயங்கரமான டார்க் இருக்கக்கூடிய வண்டிங்க. இந்த வண்டி மக்களே, இந்த வண்டியோட ஜிபிஎஸ் ஸ்பீடாமீட்டர் டெஸ்ட்டும், நெக்ஸ்ட் எந்தெந்த கீர்ல எவ்வளோ ஈகோ மோட்ல வண்டி ஓடுது டெஸ்ட்டும் ஆல்ரெடி வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல இருக்கு. மேலே வந்து காட்டில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்கள். முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த வீடியோவில் ரேசிங்கோ எதுவுமே வந்து பண்ணலை. நான் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பர்ஸ்பெக்டிவ்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம யாருக்கும் இடையூறு இல்லாமல் தான் வண்டியை ஓட்ட போகிறோம். நீங்கள் கவர்மெண்ட் சொன்ன ஸ்பீடில் வண்டியை ஓட்டுங்க. யாருக்கும் இடையூறாக வண்டியை ஓட்டாதீங்க. ஓகேங்களா? வாங்க போவோம். இந்த வண்டியை வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லைவ் ரிவ்யூ போட்டுறேன். அது ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். மச்சான் இப்போ என்ன பண்ணலாம், இந்த வண்டி வந்து 100 ரீச் ஆகிறதுக்கு எத்தனை கீர் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், எனக்கு தெரிஞ்சு 3ஆவது கீர்லேயே வந்து போய்ட்டு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் எத்தனை கீர் எடுக்குன்னு. சரி ஃபர்ஸ்ட் கீர் போவாங்க. ஃபர்ஸ்ட் கீரில் 50 மச்சான். ஏய் சமல. பா செகண்ட் கீர்ல 80ங்க. பா தேர்ட் கீர்ல 100+. மக்களே பார்த்தீங்களா, வண்டி வந்து 3 கீர்லேயே வந்து 100 ரீச் ஆயிடுச்சுங்க. அப்போது பாக்கி 2 கீர் வந்து க்ரூசிங் தான் இருக்குது. அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு வண்டியில் போயிட்டே இருக்கலாங்க. மக்களே இப்போ என்ன பண்ணுவோம், பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணுவோங்க. அதாவது இந்த வண்டி 100லேருந்து 0 ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்துருவோம். சரிங்களா? வாங்க. லெஸ் தேன் 4 செகண்ட்ஸுங்க. சூப்பர்யா. பிரேக் வந்து இந்த வண்டி நான் சொன்ன மாதிரி நல்லா தாங்க இருக்குது. அதாவது நம்ம 100ல் போனாலும் டக்குன்னு வந்து பிரேக் வந்து ஈஸியாகவே வந்து பிடிக்குதுங்க. இந்த ஃபால் ஷூட்டர் விழுந்துகிட்டே இருக்குடா. சை. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வண்டி 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாங்க. அதாவது என்னென்னா வண்டியில் வந்து ஆர்பிஎம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எந்த கீரில் வந்து வண்டியை வந்து ஷிஃப்ட் பண்ணணுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. கரெக்டாக லெஸ் தேன் 12 செகண்ட்ஸ் எடுக்குதுங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு. ஃபால்ஸ் நியூட்ரல் பாருங்க, ஃபால்ஸ் நியூட்ரல் வந்து சாவடிக்குது என்ன. சை. இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஹைனஸ் சிபி 350 வச்சிருப்பா, டார்க் சிபி 350 வச்சிருக்கலாம். டார்க்கு அப்படி ஒரு டார்க்குங்க. 350cc. நீங்கள் வந்து நான் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் ஓட்டியிருக்கேன். ஹண்டரை விடவே இந்த வண்டி வந்து சரியான டார்க் இருக்கு. கிளாசிக் 350 ஓட்டியிருக்கேன். அதெல்லாம் வந்து சத்தம் மட்டும்தான் வரும், பெர்ஃபார்மன்ஸ் வராது. இதில் சத்தமும் வருது, பெர்ஃபார்மன்ஸும் வருது.
நான் வந்து கிளாசிக் 350 இல்ல வந்து CB 350 வாங்குவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஐனஸோ இல்ல CB 350 RS தாங்க வாங்குவேன். எனக்கு ராயல் என்ஃபீல்டு ஒரு ஓவர் ரேட்டட் பைக் மாதிரியும் இந்த வண்டி ஒரு அண்டர் ரேட்டட் பைக் மாதிரியும் ஃபீல் இருக்குங்க. ஏன்னா வண்டியோட ஆர்என்யும் இண்டிகேட்டிவும் குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வச்சிருக்காங்க. ஹோண்டாவோட வண்டி குளோபல் ஸ்டாண்டர்ட்னா குளோபல்ல இருக்கணும், இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவுக்கு விடணும். அவங்க இப்போ இந்தியாவில் வந்து ஆர்என்யும் இண்டிகேட்டிவும் மாற்றி வச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு வண்டி வச்சிருக்க மாட்டோம், கண்டிப்பாக என்ன ஸ்கூட்டியாச்சும் வச்சிருப்போம். ஸோ ஆக்டிவாவே எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் ஆக்டிவாவும் ஹோண்டா ஐனஸும் ஒரே மாதிரி இந்த இண்டிகேட்டர் பொசிஷனும் ஆர்என் பொசிஷனும் வச்சிருக்காங்களா? இல்லை. ஒன்று உங்கள் வண்டியில் இருக்க எல்லா வண்டிக்கும், அதாவது கீர் வண்டியோ இல்லை வந்து கீர்லெஸ்ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பொசிஷன் கொடுங்க. அப்படின்னா கொடுக்காதீங்க, யாரு கேட்டா அவங்க கிட்ட. சரி, ஆஃப் ரோடிங் பார்த்துருவோமே. ஆஹா, பாட்டிலே போவோம் இதில். என் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ. எனக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணாக்கா பள்ளம் மேடு இந்த ஆஃப் ரோடிங் ஓஎம்ஆர்ல அதோ பின்னாடி ஓஎம்ஆர்ல இருக்க இந்த ஆஃப் ரோடிங்லாம் ஓட்டினாக்கா எனக்கு வந்து முதுகு வந்து வலிக்குது. அதுவே என் பில்லியனோட ஓட்டினாக்கா எனக்கு வலிக்கல. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மச்சான் என்னடா உனக்கு வலிக்கிறடா அப்படின்னு கேட்டா, அவன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோ இருப்பான். அவனுக்கு வந்து ஹீரோ ஹோண்டா வச்சிருந்தான். அப்போ வந்து பேக் பெயின் இருந்துறான். இந்த வண்டி வாங்கினப்பா பேக் பெயினே இல்லைன்றான். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, வெயிட் அதிகமாக இருக்கவங்க இந்த வண்டி ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கு. பட் என்ன மாதிரி ஒரு மீடியம் வெயிட்ல இருக்கவங்க ஓட்டினாக்கா கண்டிப்பாக பேக் பெயின் வருது, எனக்கு வந்தது. அதுதான் வந்து உண்மை. இது வந்து எந்த யூடியூப் சேனலும் சொல்லலை, இது வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஒருவேளை என்ன மாதிரி ஒரு 60 kg இல்லை வந்து 55 kg 50 kg இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து வாங்கி கொஞ்சம் வந்து பள்ளமேரில் ஓட்டி பாருங்க, ரொம்ப நேரம் ஓட்டுங்க. உங்களுக்கு பேக் பெயின் வந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மச்சான் இப்போ என்ன பண்ணுவோம், இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி செக் பண்ணலாம் மச்சான். ப்ராக்டிகாலிட்டினா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வண்டி சப்போஸ் வந்து ஏதோ ஆஃப் ஆயிடுச்சு, ஏதோ நின்றுடுச்சு, ஏதோ மெக்கானிக் ஷாப் எங்கே தள்ளிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வண்டியை வந்து தள்ள முடியுதா, செயின் லூப் பண்ணுறதுக்காக வண்டியை பிடிச்சி புல் பண்ணி இழுக்க முடியுதா, நெக்ஸ்ட்டு வண்டியை வந்து இப்படி புஷ் பண்ண முடியுதா, அப்படி தூக்கி வைக்க முடியுதான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ண போகிறோம் மச்சான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு நினச்சிப்போம், வாங்க தள்ளுவோம். அம்மா, நியூட்ரலில் போட்டுருவோம். நியூட்ரல் போட போனால் செகண்ட் கீர் போனால், செகண்ட் கீர் போனால் நியூட்ரல் வருதுங்க. ஏய் ஹோண்டா, ஓகே வாங்க தள்ளுவோம். வண்டி வந்து வெயிட்டு தெரியுதான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வெயிட்டு தெரியுதுங்க. ஆனால் தள்ள முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தள்ள முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச தூரம் போனேன் நாக்கு தள்ளிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் வண்டி வந்து ஏதோ எமர்ஜென்சியாக தள்ள முடியுது, ஈஸியாக தான் இருக்குது. நம்ம எங்கடா ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டு போட்டு வாடா அப்படின்னு சொல்லி மூச்சை வாங்கிப்போம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த வண்டி வந்து செயின் லூப் பண்ண போகிறோன்னா தூக்கி இப்படி நிப்பாட்ட முடியும் தான் பார்ப்போம். செயின் அந்த சைடு தானே இருக்குது, செயின் இந்த பக்கம் இருக்கா? ஓகே, எந்த சைடு தான் இப்படி தான் நிப்பாட்ட போகிறோம், இதை பிடிச்சிப்போம். அவ்வளோதாங்க, வாங்க ஒத்த கையில் வண்டியை வந்து செயின் லூப் பண்ண நிப்பாட்டிடலாம், ஈஸியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், வண்டியை இப்படி புஷ் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது புஷ் பண்ணுறதுக்கு. இப்போ அங்கே தூக்கி வைப்போம் வாங்க. ஆஹா, டேய் நில்றா, என்னடா இந்த மதுரைக்கானுக்கு வந்த சோதனை, நில்றா, வேடா ஃபோனை இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இது ராயல் என்ஃபீல்டோட கவர். சரி வாங்க வாங்க நல்லம்மா, இதை புஷ தூக்கி வைப்போம். ஆஹா, அப்பா, ஏதோ லைட்டாக 2 இன்ச்சு தள்ளி வைக்கலாங்க. அக்கா நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு 100 கிலோ இருந்தால் தான் தள்ளி வைக்க முடியும் போல். இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, நம்ம அம்மாலாம் உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன், ஜாலி. இதோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டில் ஏறி இப்படி உட்காந்துக்கலாம். மகனே கம்ஃபர்டபுளாக இருக்குது போகலாண்டா அப்படின்வான். ஸோ அதனால் சீட்டு வந்து ஓகே தாங்க, இதில் நல்லாவே இருக்குது. ஓகே இல்லை நல்லாவே இருக்குது, இப்படி நல்லா கம்ஃபர்டபுளாக லேடிஸ்லாம் உட்காந்துட்டு போகலாம். ஆனால் என்ன, எனக்கு தான் வந்து முதுகு வலிக்குது இந்த வண்டி ஓட்டி ஓட்டி, என்னென்னே தெரில. இந்த ஸ்டாண்டு வந்து ஒரு பிரச்சனைங்க. என்னென்னா கார் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீர் போட்டு ஒரு வாடி என்ன பண்ணிட்டேன், இங்கே தெரியாமல் இதை கிளிக் பண்ணிட்டேங்க. கிளிக் பண்ணி வண்டி வந்து கொஞ்சம் மூவ் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. நல்ல வேலை ஸ்டாண்டு வந்து இங்கே இருக்கா, அதனால் கொஞ்சம் வந்து வெறி ஆகுது எனக்கு. இதை தூக்கிட்டு இந்த ஸ்டாண்டு வந்து இங்கே வச்சுருக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குங்க. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா மண் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கீழே லைட்டாக புஷ் பண்ணி இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதான் பார்ப்போமா வாங்க.
ட்ராக்ஷன் காட்டுச்சு பாருங்க. வாங்க மறுபடியும் போவோம். பரவாயில்லைங்க, வண்டியில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது. அது நல்லாவே எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே வேலை காட்டிருப்பாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த கீ யூஸ் பண்ணி வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் காட்டுது, அதாவது எவ்வளோ வந்து கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னு. இப்போ அப் கொடுப்போம். அப் கொடுத்தா இது பேட்ரி வோல்டேஜ் காட்டுது. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் காட்டுது. ஆவரேஜ் ட்ரிப்பே காட்டுது. ஒருவேளை இது ஓட்ட வந்து போகும் போல் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்லாம் வந்து அப்படியே கேல்குலேட் ஆகும் போல், நம்ம ஓட்ட கேல்குலேட் ஆகும் போல் இருக்குது. இப்போ வந்து எம்டி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஓகே, இது வந்து கிலோமீட்டர் பர் லிட்டர். இது வந்து மைலேஜ் கேல்குலேட் பண்ண போல் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுச்சு, டவுன் கொடுத்தீங்கன்னாக்கா ட்ரிப் ஏவோட ஆவரேஜ், இது வந்து டோட்டல் ஆவரேஜ் போல் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிப் பி காட்டுது. ட்ரிப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஓடி இருக்குமா. நெக்ஸ்ட்டு டோட்டல், அவ்வளோதாங்க. எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. ஆனால் ஆர்பிஎம் மீட்டர் மட்டும் இல்லை. அது கொடுத்தீங்கன்னாக்கா சூப்பராக இருந்திருக்கும். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ராயல் என்ஃபீல்டு வந்து இதை விட பெஸ்ட்டுனா சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டிருப்பேன். நானே வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஐயோ, இந்த டேங்க் பேக் கழிந்து போச்சு. ஓகே, நானே ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். என்னன்னா, வண்டியில் வந்து ரஸ்டிங் இஷ்யூ இருக்குங்க. என்ன பிரச்சனைனா, எங்கே வேணா ரஸ்டிங் இஷ்யூ இருக்கணுமே, நம்ம வந்து மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் கன்சோல் கீழே இருக்க இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டர்ட்டாக இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்கலங்க. ஹோண்டா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களால் ஆர்என்யூ இண்டிகேட்டர் பொசிஷன் கொடுக்க முடியுதுன்னா, ஏன் இந்த விஷயத்தை உங்களால் குளோபல் ஸ்டாண்டர்ட் லெவலில் பண்ண முடியாதா? ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துருவோமா? எக்ஸாஸ்ட் நோட்டு செம்மையா இருக்குங்க கேட்கறதுக்கு. இன்னும் வாட்டி முடிக்கிறேன். பட்டையா கிளப்புது எக்ஸாஸ்ட் நோட்டு. என்னன்னா மச்சான், உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி தரேன். இந்த வண்டியில் நீங்கள் வந்து ஹை கீர், அதாவது ஒரு தேர்டு கீரில் போட்டு ஒரு 20, 30, 40 போனீங்கன்னா அப்படியே சைலன்சர் அப்படியே வெடிக்குது. டப் 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 டப்னு சூப்பராக கேட்குறதுக்கு. அது இல்லைங்க, இங்கே கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். கேட்குதா? செகண்ட் கீரில் 20ல் கேட்குது. அப்படியே செம்மையாக கேட்குதா சவுண்டே. இப்போ பாருங்கள், தேர்ட் கீர் மாட்டுறேன். சவுண்டு சும்மா தாறுமாறாக இருக்குல்ல. இப்போ ஃபோர்த் கீர் மாட்டுறேன். அதாவது லோ ஸ்பீட்லேயே மாற்றணும் கீரை. அப்போ வந்து சவுண்டு வெடிக்குது நல்லா. இங்கே பாருங்கள். இப்போ ஃபோர்த் கீர் போடுவோம். வெடிக்குதா? ஐயோ, கேட்கறதுக்கே அற்புதமாக இருக்கியா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த வண்டி நம்ம வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்காம 5 கீர்லையும் இந்த வண்டி மூவ் ஆகுதான்னு பார்த்துடலாங்க. சரிங்களா, வாங்க போவோம். இது வந்து எதுக்குடா பண்ணுறீங்க, எவனா இதை ஓட்ட போகிறான்னு கேட்டீங்கன்னா, எவனும் இதை ஓட்ட போகிறது கிடையாது. ஆனால் வண்டி வந்து கீரிங் ரேஷியோ எப்படி இருக்குது வச்சு செக் பண்ணிடலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் கீர். ஏய், ஓகே, ஃபர்ஸ்ட் கீரில் எவ்வளோ போகுது வண்டி? 10. இப்போ செகண்ட் கீர் தட்டுறான், நல்லாவே தட்டுறான். ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வண்டி. அப்படியே முக்கி 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 ஒரு 15 போயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வண்டி ஆஃப் ஆகிடும். தேர்ட் கீரில் நினைக்கிறேன். டிங்கு 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 டிங்கு. அவள்தான். அதாவது வண்டி வந்து இந்த வண்டி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கீரில் வந்து போதுங்க. செகண்ட் கீரில் அடைக்குது, தேர்ட் கீரில் அவ்வளோதான் வண்டி வந்து செத்துருது. ஸோ இந்த வண்டியை வந்து நம்மளோட அந்த டெஸ்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இதான் மச்சான் வந்து நார்மல் சுச்சுவேஷன். ஓகேங்களா, இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லைட் வந்து அந்த வண்டியோட டயர் வரைக்கும் அடிக்குது. இப்போ பாஸ் லைட் கொடுப்போம். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளமெல்லாம் அது வரைக்கும் அடிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டு வந்து டீசெண்டாக தாங்க இருக்குது. வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலை, ரொம்ப மொக்கையாகுன்னு சொல்ல, டீசெண்டாக இருக்குங்க லைட்டு. என்ன பண்ணுறேன், என் வண்டி நான் எதுக்கு பழக்கப்பட்டேனாக்கா, இதெல்லாம் வந்து தேர்ட் கீரில் ஓட்டுவேன் நான் இந்த ஸ்பீடை. அதனால் வந்து ஒரு கீர் கம்மியாகவே இந்த வண்டி வந்து நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீட் மேனேஜ்மெண்ட் இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்குது மச்சான். இன்னுமே எனக்கு ஹீட் அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றுமே வந்து இன்க்ரீஸே ஆகலை எனக்கு. அந்த மைன்யூட் ஹீட் தான் இருக்குது. அவ்வளோதான் மச்சான். அதாவது சிட்டிக்குள்ளே நம்ம ஓட்டுறதுக்கு போதுமான டார்க்கு இல்லை, பயங்கரமான டார்க்கே இதில் இருக்குங்க. எல்லா வண்டியும் சும்மா பூந்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்க, அப்பா இந்த சவுண்டு மஜாவாக இருக்கியா அப்பா.
சரி கொஞ்ச நேரம் சவுண்டு அப்படி சவுண்டை மட்டும் கேளுங்க. சரி இப்போ கேப் எடுப்போம். 3 பிரேக்லாம் சும்மா தாறுமாறா இருக்கு பிரேக்கு. இப்போ பாருங்க, ஏய் சவுண்டே தாறுமாறா இருக்கு மச்சான். இதுதான் நம்மளோட ஸ்பீட் லிமிட்டு. நம்ம ஸ்பீடாக போனோம்னாக்கா இது வந்து பறக்கும். நம்ம ஸ்லோ பண்ணிடணும். எப்படி செம்மையா இருக்குங்க ஆரனு. நம்ம கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லேட்டஸ்டா எடுத்தாங்க பாருங்க, இந்த எலக்ட்ரிக் வண்டி, அதோட ஆரன் தான் இது. இங்க பாருங்க, 2 பேரும் கொலா பண்ணிருக்காங்க போல இருக்கு. சில டைம்ல வந்து இப்படி நாங்க வண்டியில போயிட்டு இருக்க திடீர்னு கிங் கிங் சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா பஸ். ஸோ ஆரன் வந்து இந்த வண்டியில நல்லா இருக்கு. பஸ்ஸோட ஆரன் வண்டியில கொடுத்துருக்காங்க. ஒரு பனி காலம் இல்லை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே செம்மையா இருக்குங்க வண்டி. ஓண்டா மாசுராண்டி ஓண்டா மச்சான். இந்த வீடியோ பண்றதுனால எனக்கு ₹1 கூட லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. எனக்கு என்னன்னா இது ஒரு அண்டர் ரேட்டட் பைக்கா இருக்குங்க. அதாவது ஹைனஸ்னு ஒரு வண்டி இருக்குன்னு சென்னையில் மக்களுக்கு தெரியுது, ஆனால் ஊர் சைடுலாம் யாருக்குமே தெரியல. கிளாசிக் 350க்கு நிகரா இல்லை, சில இடத்துல அதோட பயங்கரமாகவே இந்த வண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் உண்மை. அது உண்மையா பொய்யான்னு கமெண்ட் செக்ஷன் போனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வண்டியோட யூசர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த வண்டியை வந்து நான் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறேன்னா, ஹோண்டா தாங்க. ஹோண்டாவில் வேல்யூ ஃபார் மணி பைக் பண்ணுறதே ரேரு. அவன் பண்ணுறதே கிடையாது. அவன் பண்ணுறதே ஆக்டிவா மட்டும்தான். அவன் பண்ண 2 வண்டி CB300F, அப்பா இந்த ஹைனஸ், அப்பா CB300, அதான் அந்த ஃபேமிலி CB350 RS. இது எல்லாமே இந்த பைக்ஸ் மட்டும்தான் அவன் வேல்யூ ஃபார் மணிக்கு பண்ணான். பாக்கி எல்லா வண்டியுமே அவங்ககிட்ட ஓவர் காஸ்ட் தான். அதனால் வேல்யூ ஃபார் மணி இருக்கும் போதே இந்த வண்டியை வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி எடிஷனு. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த வண்டி இல்லை, ஷோரூமில் இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காது. அந்த இயரில் குறிப்பிட்ட மாடல்ஸ் மட்டும் இது வந்து லான்ச் பண்ணாங்க, ஆனிவர்சரி எடிஷன். இது என்ன இயர் வண்டின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரூ ஹோண்டா ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வண்டியோட கலர் பேட்டர்ன் பார்த்துட்டு இங்கே பாருங்க கோல்டு கொடுத்துருக்காங்க. எந்த இயர் வண்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. CB350 ஃபேன் பாய்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குடா எந்நேரமும் இண்டிகேட்டர் முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு எரியுதே எனக்கு தெரியல. எதுக்குடா பக்கெட்ல தண்ணி? லுக்கு வேணுமா, லுக் இருக்கு. சவுண்டு வேணுமா, சவுண்ட் இருக்கு. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வேணுமா, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கு. பில்லியன் கம்ஃபர்ட் வேணுமா, பில்லியன் கம்ஃபர்ட் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூட ஒரே வண்டி தான் இது, ஆலினால் அழகு ராஜா. இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகாதுன்னா, ப்ரோ நான் வந்து ஹைவேல வந்து பவரா வந்து க்ரூஸ் பண்ணுவேன். அதாவது அபோவ் 100 தான் க்ரூஸ் பண்ணுவேன். எதனாச்சும் வண்டி வந்தாலும் ஒரே முறுக்கு ஸ்வைன்னு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகாது. ஆமா, இந்த வண்டி வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு 2-3 வண்டி வச்சிருக்கீங்க. ப்ரோ நான் வந்து ஒரு 400cc ஒன்று, ஒரு சிட்டிக்குள்ள ஓட்ட ஒரு பஜாஜோ இல்லை வந்து ஹீரோவோ ஏதோ டிவிஎஸோ ஏதோ ஒன்று ஒரு சின்ன வண்டி வச்சிருக்கேன். ப்ளஸ் நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆக்டிவா டியோ. உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஏன் செட் ஆகாதுன்னா, இவன் வந்து இண்டிகேட்டரையும் ஆரனையும் மாற்றி வச்சுட்டான். நானே வந்து இந்த வண்டியை ஓட்டிட்டு நெக்ஸ்ட் என் வண்டி ஓட்டும் போது பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆக போகிறேன். இதுக்கு முன்னாடி ஆயம் இருக்கேன். இந்த CB300Fம் சரி, CB300Rம் சரி, இந்த 2 வண்டியும் நம்ம 2 நாள் கிட்ட ரிவ்யூக்காக வச்சிருந்தோம். வச்சிருந்துட்டு நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம R15 ஓட்டும் போது செம்ம கன்ஃபியூஸ் ஆச்சு எனக்கு. அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால நீங்கள் நிறைய வண்டி வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உங்களால வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், உங்களால வந்து கரெக்டா வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதாவது இந்த வண்டி ஓட்டினா ஆரன் இங்க இருக்கு, இந்த வண்டி ஓட்டினா ஆரன் இங்க இருக்கு, உங்களால வந்து கணக்கச்சிதமா கணிக்க முடியும்னாக்கா வாங்குங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து லைட்டா ஸ்ட்ரகிள் ஆகுது. நிறைய பேரு என்னன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாம கமெண்ட் போட்டு மச்சான் இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாமான்னு கேக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் மச்சான் நம்ம ஒரு பெரிய சேனலா மாறி நிறைய வண்டி. இப்ப நான் யாராச்சும் வண்டி போய் கேட்டேன்னா, ப்ரோ இங்க பாருங்க 14K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இதுவே ஒரு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சா ஸ்ட்ரெயிட்டா ஷோரூம் போயிட்டு அவங்க கிட்டே நம்ம கேட்போம், ப்ரோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், ஒரு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன், நான் வந்து ரிவ்யூ போட்டாக்கா எனக்குன்னு ஒரு நிறைய மச்சானுங்களாம் இருக்காங்க, வீடியோ பார்த்துட்டு உங்க ஷோரூம்ல வந்து வண்டி வாங்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ரேட்டிங் இருக்கணும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்காதீங்க, ஆபத்துரா. யாருக்கு? எனக்கு. சரி,
நான் இந்த வண்டி வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேங்க. ஏன்னா அதான் நான் சொன்னல, என் வீட்டுக்கு வந்து இந்த வண்டி வந்து பயங்கரமா எனக்கு வந்து பேக் பெயின் கொடுக்குதுன்னு. அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நான் வந்து கரண்டா வந்து ஹைவேல க்ரூசிங் வந்து பவர்ஃபுல் க்ரூசிங் பைக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்ரெடி டாமினார் 400 வச்சிருக்கனால ஹைவேல எனக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கம்மியா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு வயசு அதிகமாயிடுச்சு, ஒரு 30+ ஆயிடுச்சு, பெருசா நான் ட்ரிப்லாம் போல, ரேரா தான் போறேன். இப்பயே அப்படிதான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் ரேரா ட்ரிப்பே போறது இல்லை, ரொம்ப ரேரா போறேன், எனக்கு வந்து ஹைவேல பவர் க்ரூசிங்லாம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பா இந்த வண்டியை வாங்குவேன். கிளாசிக் வண்டி வாங்கணும் முடிவு பண்ணா இதுதான் வாங்குவேன். ஆனா இப்போதைக்கு இந்த வண்டியை நான் வாங்க மாட்டேன். மச்சான், ஃபைனலாக நம்ம இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டோங்க. இப்போ இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா அது 162.6 கிலோமீட்டர் ஓடி இருக்கு மச்சான். சரி வாங்க, இப்போ வந்து மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். போதுமா? கரெக்டாக 4.43 லிட்டர் பிடிச்சிருக்கு மச்சான். மச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா 162.7க்கு 4.43 பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, வாங்க டெஸ்ட் பண்ணிவிடுவோம். 162.7 டிவைடட் பை 4.43 36ங்க மைலேஜ். சரி ஓகே மச்சான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஓட்டின இந்த ஓட்டுக்கு இந்த 36ன்ற மைலேஜ் வந்து நல்ல மைலேஜான்னு நீ நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மைலேஜ் தாங்க.